ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லக்னமும் 9 கிரகங்களும். இதுதான் தலைப்பு. ஜாதகத்தில் பலன் அறிவதற்கு நிறைய யுக்திகளை கையாள வேண்டியது இருக்கும். அந்த யுக்திகள் பற்றின நிறைய காணொளிகளை நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே வரோம். லக்னம் என்பது மிகவும் இன்றியமையாததுன்னு நான் நிறைய காணொளிகள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லக்னாதிபதி பவரில் இருக்கணும், லக்னம் வலுவாக இருக்கணும். உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல், உங்களுடைய உடலின் வலிமை, உங்களுடைய குணபேதங்கள், இதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீடு. இதை முதலாம் வீடு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கிரகமானது தன்னுடைய எண்ணங்களை, செயலை, குணபேதங்களை ஜாதகருக்குள் புகுத்தி இருக்கும். நம்ம லக்னத்துக்குன்னு ஒரு குணம் இருக்கும், அந்த லக்னத்தில் அமர்ற கிரகத்துக்குன்னு ஒரு குணம் இருக்கும். இது ரெண்டும் கலந்து தான் நம்ம செயல்படுவோம். அடுத்து லக்னாதிபதியின் குணம். லக்னம் ஒரு 30%, லக்னத்தில் அமர்ந்த கிரகம் ஒரு 30%, லக்னாதிபதி ஒரு 30% சேர்ந்து மொத்தம் ஒரு 90-100% நம்மளுடைய எண்ணங்கள், செயல்கள் இருக்கும். இதில் லக்னத்தில் அமர்ற கிரகங்கள் எப்படிப்பட்ட குணங்களை நமக்குள்ளே விதைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு சூட்சுமம் என்னென்னா, அப்படி அமரும் கிரகங்களின் வலிமையை பொறுத்து இந்த குணங்களில் சற்று கூடுதலும் குறைவும் இருக்கும். இப்போ உதாரணமாக, லக்னத்தில் அமர்ற கிரகம் லக்னாதிபதியாகவே இருந்துட்டார்னா ஆல்ரெடி லக்னத்தின் குணம், லக்னாதிபதியின் குணம் ப்ளஸ் அவர் அங்கேயே ஆட்சிங்கிற வலுவை பெறதுனால 100% பவர் ஆகிடும். அந்த எண்ணங்களும் குணங்களும் உங்களுக்கு 100% வலிமையாகிடும். இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் இருக்கார், அவருக்கு லக்னத்திலேயே சூரியனும் அமர்ந்திருக்கும் போது அங்கே லக்னம் 100% செயல்பட தகுதியுடையதாக மாறிவிட்டது அப்படின்னு அர்த்தம். அதே சிம்ம லக்ன ஜாதகத்துக்கு லக்னத்தில் சனி உட்கார்ந்துருக்காருன்னா அப்போ அந்த லக்னம் செயல்பட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறதுங்கிறது அர்த்தம். இந்த டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். லக்னத்தில் உட்கார்ற கிரகம் எந்த மாதிரியான குணத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சூரியன் முதல் 9 கிரகங்களும் எப்படி கொடுக்குங்கிறத பார்க்கலாம். இதில் இன்னொரு சூட்சமும், கலப்பு கிரகங்கள் இருந்தால், சார் ஒரே லக்னம் சார் ஆனால் 3 பேர் இருக்காங்க லக்னத்தில் இருக்கும்போது, அப்போ அந்த 3 கிரகங்களின் குணங்களும் 10-10-10ங்கிற பர்சன்டேஜில் உங்களுக்குள்ள இன்புல்ட் ஆயிடும். அதில் எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு உதாரணமாக, ஒரு மகர லக்ன ஜாதகம், இங்கே செவ்வாயும் இருக்கார், குருவும் இருக்கார். இப்போ இங்கே யார் வலிமையானவர்? செவ்வாய் தான், உச்சமாக இருப்பார். குரு நீச்சமாகி செவ்வாயால் நீச்சமாக அடைஞ்சிருப்பார். அப்போ செவ்வாயின் குணம் மிகுதியாகவும் குருவின் குணம் கம்மியாகவும் மகர லக்னத்தின் குணமும் மற்றும் லக்னாதிபதி எங்கிருக்கிறாருங்கிறதுடைய தன்மையும் சேர்ந்து நீங்கள் செயல்படுவீர்கள். மனிதனாலே கலப்பு குணம்தான். காலையில் நல்லவனாக இருக்கவன் சாயந்தரம் கெட்டு போயிடுறானே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கலப்பு குணங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக சூரியன் லக்னத்தோடு தொடர்பு கொண்டு லக்னத்திலே இருக்கார். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சூரியன் லக்னத்தில் இருக்காருனாலே நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையான மனிதர், சம்பாதிக்கிறதுல ஆர்வம் உள்ளவர், ஸ்ட்ரைக் ஃபார்வர்டான ஒரு ஆள், எதையும் துணிவுடன் எதிர்க்கும் குணம் உங்களுக்கு இருக்கும். இதில் சூரியன் ரொம்ப மோசமாக கெட்டு போயோ நீச்சங்கிற நிலையிலையோ கிரகணங்கிற நிலையிலையோ அமர்ந்தால் மட்டும்தான் இந்த குணம் மாறுபாடு இருக்குமே ஒழிய, மற்றபடி நார்மலாக லக்னத்தில் சூரியன் இருப்பது லக்ன பொறுப்பாளர் என்கின்ற அடிப்படையில் நன்று தான். உங்கள் லக்னாதிபதி மிக பலகீனமான நிலையில் இருந்தும் கூட லக்னத்தில் சூரியன் இருந்தார்னா நீங்கள் ஒரு வாழ தகுதி உள்ள நபர் தான். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் தன்மைகள் இருக்கும். அதில் அவர் வலிமை பெறும் அமைப்பை பொறுத்து அதிகாரம், பதவி, முன்னேற்றம் போன்றவற்றை அடைந்து விடும் சூட்சுமங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். புரியுதுங்களா? அவரோட பவரை பொறுத்து உங்களுக்கு ரொம்ப நல்ல வளன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். சந்திரன் பொதுவாக லக்னத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது சலன புத்தி, சலன எண்ணங்கள் இருக்கும். இதில் சந்திரன் லக்னத்தில் உட்காரும்போது என்ன ஆகும்னா அதுவே உங்கள் ஜென்மராசியாகவும் போயிடும். இப்போ நீங்கள் ரிஷப லக்னம் இருக்கீங்க, சந்திரனும் அங்கேயே உட்கார்றார், ரிஷப ராசியாகவும் போயிடுறீங்க. அப்போ சந்திரனுக்கு அதிக பவர் ஆகும். ஸோ சலன புத்தி, முன்னுக்கு பின் முரணாக யோசிப்பது, பிரயாணங்களில் அதிக ஆர்வம் இருப்பது, அதிக பாச உணர்வை வெளிப்படுத்துவதுங்கிறது மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும். சந்திரன் ஒரு நிலையற்ற தன்மை கொண்ட கிரகங்கிறனால வேகமான எண்ணங்கள், செயல் திறன்கள் இருக்கும். மனோவேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதீதமான மனோவேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க, ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது. இவங்க கற்பனையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுடுவாங்க. அமெரிக்கைக்கு போனால் எப்படி இருக்கும்னு நம்மளாம் அமெரிக்கா போய் தான் தெரிஞ்சுக்குவோம், இவங்க அங்கே உட்கார்ந்த இடத்துலேயே தெரிஞ்சுக்குவாங்க.
அமெரிக்கா போனால் இப்படி இருக்கும், அங்கே ஜில்லுன்னு இருக்கும், இந்த ஆறு ஓடும், அந்த இதை பார்க்கலாம், இந்த கட்டடத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது மனோவேகத்திலே இருக்கும். அதனால தான் கற்பனா சக்தி கொண்ட தொழில் காரகனாக சந்திரனை கொண்டு வராங்க. கவிதை எழுதுகிறவங்க, கதை எழுதுகிறவங்க, சினிமா கதாசிரியர்கள், கற்பனையில் ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் வந்து சந்திரனுடைய கேரக்டர். இப்போ லக்னத்தில் சந்திரன் இருக்கும்போது இந்த குணங்கள் வெளிப்படும். இதில் அவர் வளர்பிறையில் இருக்காரா, தேய்பிறையில் இருக்காரா, அந்த வீட்டின் வலிமை எப்படிப்பட்டதுங்கிறத பொறுத்து குணபேதங்கள் இருக்கும். ஆனால் லக்னமும் ராசியும் ஒன்றாகுதுங்கிறதுனால அந்த லக்னத்தினுடைய குணாதிசயத்தை அதிகமாக வெளிக்கொணரக்கூடிய தன்மை சந்திரன் லக்னத்தில் உட்காரும்போது இருக்கும். இப்போ ஒரு கும்பலக்கணத்தில் சந்திரன் வந்து உட்கார்றாருனா கும்பலக்கணத்துடைய குணம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அதுவே ராசியாகவும் ஆயிடுது இல்லைங்களா? அந்த மாதிரி செவ்வாய் உங்களுக்கு லக்னத்தில் உட்கார்றாரு, கொஞ்சம் அவசர கொடுக்கைத்தனம் இருக்கத்தான் செய்யும். முன்கோபம் இருக்கும், முரட்டுத்தனம் இருக்கும், பிடிவாதம் இருக்கும். உங்கள் கோபத்தினால உங்களுக்கு நிறைய நேரங்களில் ஆதாயமும் இருக்கும். அதே கோபத்தினால நிறைய விஷயங்களை கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே தவறு இழைக்கும் தன்மைங்கிறது லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக பொருந்தும். அதுலேயும் அவர் ஆட்சி உச்ச பவர்லாம் இருந்தாருன்னா இன்னும் ரொம்ப கூடுதலாக இருப்பாங்க. மனுஷன் கிட்டையே யாரும் போக முடியாது. எப்பயுமே வெடித்து சிதறக்கூடிய எரிமலை குழம்பு மாதிரி ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்துவார். இதில் இந்த தன்மையை மாற்றும் அமைப்புங்கிறது சுபர்கள் அவரோட இணைந்திருக்கிறது, சுபர்களுடைய பார்வையை பெறும்போது இந்த நிலைப்பாடு மாறும். அல்லது அவரோட வலிமையான கிரகம் அங்கே இருக்கும்போது அந்த பவர் குறையும். இப்போ உதாரணமாக செவ்வாயோட கேது சேர்ந்துருக்கார், செவ்வாயோடைய குணமே இருக்காது, அங்கே இந்த நீர்த்து போக வச்சோம். செவ்வாயோட ராகு சேர்ந்துருக்கார், அதே கோபத்தையும் ஆத்திரத்தையும் வேறு மாதிரி வெளிப்படுத்துவாங்க. அதை ஆக்கப்பூர்வமான செயல்களில் கொண்டுட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பொதுவாக செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்க செயல்திறன் மிக்கவர்களாக இருப்பாங்க. செயல்படும் தன்மை, வெற்றிக்கான முயற்சிகள், துணிகர செயல்களில் ஈடுபடுவது, அதனால் ஆதாயம் பெறுறது இருக்கும். அவர் உங்கள் லக்ன சுபராகவும் இருந்துட்டார்னா அது ஒரு அட்வான்ஸான குணம். அவரே லக்ன எதிரியாக இருந்துட்டார்னா கோபமே உங்கள் வாழ்க்கையை நிறைய நேரங்களில் சீரழித்து விடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவர் லக்ன சுபரா லக்ன பாவியாங்கிறத பொறுத்து நாம் அந்த குணங்களை கூட்டவோ குறைக்கவோ முயற்சி செஞ்சுக்கணும். குரு பகவான் லக்னத்தில் இருக்கிறது எல்லா நிலைகளிலும் சிறப்பு. அவர் லக்னாதிபதியாகவே இருந்து லக்னத்தில் இருந்தாலும் அல்லது வேறு எந்த லக்னத்துக்கு லக்னத்தில் குரு இருந்தாலும் நல்ல குழந்தைகள், நல்ல மனைவி, நல்ல சமுதாயம், நல்ல தாய் தகப்பனை கொடுத்துட்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இவர் 5, 7, 9ஆம் இடத்துல லக்னத்தில் இருந்தால் பார்ப்பார். இன்னொன்று லக்னத்தில் குரு இருந்தார்னா அவருக்கு திக்பலம் ஏற்படும், ஒரு வலு உண்டாகும். அதனால் ஜாதகர் நல்லவராக, நம்பத்தகுந்தவராக, வாழ்வியலுக்கு மற்றவர்களோடு இணக்கமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளும் தன்மை கொண்டவராக, பெரிய மனித தன்மை உடையவராக மாறிடுவார். லக்னத்தில் இருக்கும்போது தான் குரு எந்த லக்னத்துக்குமே கெட்டு போக மாட்டார். சூட்சமாக பார்த்தீங்கன்னா மகரத்தில் குரு நீச்சமடைகிற நிலையில் கூட திக்பலங்கிற ஒரு வலுவை அடைஞ்சிருவார். அதனால் லக்னத்தில் குரு இருப்பது என்பது ஒரு நல்ல அமைப்பு. பொதுவாக ஒரு இயற்கை சுபர்களில் மாபெரும் சுபரான குரு பகவான் 1, 5, 9ஆம் இடத்துல அமர இருந்து பிறக்க பெற்றவர்களே ஒரு மாதிரி அதிர்ஷ்டசாலிகள் தான். குருவுக்கு நல்ல வீடுகள்னு சொல்கிறது எது எது? 1, 2, 5, 7, 9, 11. இப்போ இந்த வீட்டில் எதுலையாவது ஒன்றில் குரு இருக்குது, நீங்கள் பிறந்திருக்கீங்கனாலே நீங்களாம் வந்து ஒரு மாதிரி ஓகே நல்ல அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் லக்னத்தில் குரு இருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு, பெரிய மனித தன்மையை வெளிப்படுத்தும். லக்னத்திலேயே வந்து உங்களுக்கு புதன், இவரும் இங்கே லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடியவர் தான். எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் லக்னத்தில் இருந்தால் ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும், ஒரு ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவர்களால் விரும்பப்படும் அமைப்பை கண்டிப்பாக அந்த ஜாதகர் உருவாக்கிக்குவார். இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ அது நடக்கும். நடை உடை பாவனைகளில் ஒரு மிடுக்கு இருக்கும். சற்று தேர்ந்த நடிகரை போலவே ஒரு செயல்திறன் இருக்கும். அவங்க நிற்கிறது, உட்கார்றது, நடக்கிறது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது எல்லாத்துலேயும் ஒரு நளினம் இருக்கும். அது மற்றவங்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கான ஒரு தூண்டிலாகவே செயல்படும். மார்க்கெட்டிங் பீப்புள்ஸுக்கெல்லாம் லக்னத்தில் புதன் இருக்கிற மாதிரி ஒரு வரப்பிரசாதம் வேறு எதுவுமே இல்லை. புதன் வந்து ஒரு மோகன சக்தி கொண்ட கிரகம். அவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அது அவருக்கு அவயோக லக்னமாகவே இருந்தாலும் கூட அவங்கள ஒரு ஸ்மார்ட்டான பீப்புளாக மாற்றுவாங்க. இந்த ஸ்மார்ட்னஸை வச்சு, புத்திசாலித்தனத்தை வச்சு அவங்க மேலே முன்னேறி போகிறாங்களா இல்லை அதனாலே வீணாக போகிறாங்களாங்கிறது அவர் லக்னத்தின் எந்த வீட்டுக்கு அதிபதிங்கிறத பொறுத்து முடிவாகும். ஆனால் லக்னத்தில் புதன் இருக்கிறது நிச்சயமாக ஒரு அறிவாற்றலையும் ஸ்மார்ட்னஸையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஆணித்தரமாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை அதீத கான்ஃபிடென்ட்டோடு பேசுவாங்க. அவங்களால முடியாதது ஒன்றுமே இல்லைங்கிறது மாதிரியான செயல்திறன் வெளிப்பாடுகள் இருக்கும். மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய துறைகள்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் முன்னுக்கு வர ஒரு வாய்ப்பை இது கொடுக்கும். சுக்கிரன் லக்னத்தில் இருக்கார். சூரியன் பார்த்தாச்சு, சந்திரன் பார்த்தாச்சு, செவ்வாய் பார்த்தாச்சு, குரு பார்த்தாச்சு, புதன் பார்த்தாச்சு, சுக்கிரன். இப்போ சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைகளில் ஆர்வத்தை தூண்டக்கூடியவர், அழகுணர்ச்சி மிகுந்த ஒரு உருவ தோற்றத்தை கொடுக்கக்கூடியவர். புதன் வந்து பாலிஷாக ஒரு ஆளை மாற்றுவார், சுக்கிரன் வந்து கவர்ச்சியை மாற்றுவார். இதுதான் டிஃப்ரென்ஸ்.
சுக்கிரன் வந்து லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது தன்னை எப்போதுமே வந்து ஒரு அழகு பதுமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் 2 பேருக்குமே ஏற்படும். கொஞ்சம் கவர்ச்சியை வெளிப்படுத்த தயங்க மாட்டாங்க. எதிர்பாலினரிடத்தில் ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆணாக இருந்தால் பெண் மேலே ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், பெண்ணாக இருந்தால் ஆண் மேலே ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆப்போசிட் செக்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை சுக்கிரனுடைய மெயின் வேலை காமத்தை தூண்டி விடுறது தானே. அழகாக ஒருத்தரை காட்டி அதன் மூலம் ஒரு தாம்பத்தியத்தை உருவாக்கி வாரிசு வம்ச விருத்தியை ஏற்படுத்தணும். அதுதான் அவரோட வேலை. அதான் அவர் கடமையை கரெக்டாக செய்கிறார். அப்படின்னு மன்மதன்கிறவரோட வேலை மனிதனுடைய காம உணர்ச்சியை தூண்டுறது. அதுக்கு உபகார கிரகமாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அப்போ லக்னத்தோடு அவர் தொடர்பு கொள்ளும்போது அந்த மாதிரியான விதிகளை அவர் கண்டிப்பாக உருவாக்குவார். ஆடம்பரத்தை அனுபவிக்க வைப்பார். எப்போதும் அழகுணர்ச்சி மிகுந்ததாக இருக்கும். சந்தோஷமான மனோநிலையிலே இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க மிகப்பெரிய துக்கமான விஷயங்கள் எல்லாம் பங்கெடுத்துக்கிறதே இவங்களுக்கு பிடிக்காது. அதே நேரம் சந்தோஷமான விஷயங்கள், கேளிக்கைகள், ஆடல் பாடல், கொண்டாட்டம், சினிமா, கலைத்துறை இந்த மாதிரியான இடங்களில் அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது இந்த சுக்கிரனுடைய நிலைவு தான். சுக்கிரன் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரியான அமைப்புகளை கண்டிப்பாக உங்களுக்கு அவரின் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வலுவுக்கு தகுந்த மாதிரியோ அல்லது நட்பு பகைங்கிறதுக்கு தகுந்த மாதிரியோ கூடுதலாகவோ குறைவாகவோ கொடுக்கும். சனி லக்னத்தோடு தொடர்பு கொள்வது என்ன இருந்தாலும் சனி பகவான் லக்னத்தோடு தொடர்பு கொள்வது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. அவர் லக்னாதிபதியாக இருந்தாருன்னா ஓகேங்கிற மாதிரி எடுத்தாலும் கூட ஒரு மந்த நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒளி பொருந்திய கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது ஒரு ஜாதகர் வந்து ஒளி பொருந்திய நிலையில் இருக்கிறார். அதே இருள் பொருந்திய கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகரின் வாழ்வு அவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்படியே இருந்தாலும் ஒரு 2ஆம் நிலை 3ஆம் நிலைக்கான சிறப்பு அப்படிங்கிறது மாதிரி போயிடும். 2ஆம் நிலை வாழ்க்கை சொத்து இருக்கு. அப்போ அந்த சனி பகவான் இந்த மாதிரியான விஷயத்தை கொடுப்பார். மற்றவங்க பொறுப்பை சுமக்கிற வேலையை கொடுக்குற கிரகம் சனி. அடுத்தவங்களுக்காக பாரம் சுமப்பது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பை சனி லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது தருவார். எதிலையுமே முன்னிலைப்படுத்திக்க முயற்சி செய்ய மாட்டாங்க. சற்று மந்தத்தனம் சோம்பேறித்தனம் நேச்சுரலாகவே வந்துடும். அவர் லக்ன சுபராக இருந்து ஆட்சி உச்சங்கீது அடைஞ்சார்னா கொஞ்சம் லைட்டாக மாறுபடும். அப்போ கூட எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு விதண்டாவாதம் பேசிக்கிட்டு கொஞ்சம் பின்தங்கிய நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அமைப்பு லக்னத்தில் சனி இருக்கும். எப்படி எந்த லக்னமாக இருந்தாலும் குருவோ சுக்கிரனோ லக்னத்தில் இருக்கிறது சிறப்புன்னு வருதோ, அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் சனி இருக்கிறது நேரடியான ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பை தருவதில் தடைகளை தரத்தான் செய்யும். இதுக்கடுத்து மிச்சம் இருக்கிறவங்க ராகு கேதுங்கிற நிழல் கிரகங்கள் தான். ராகு லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறத நான் கெடுதல்னு சொல்ல மாட்டேன். ஜாதகரை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வாழ வச்சிருவார். புத்திசாலித்தனம், மற்றவர்களை எந்த வழியிலேனும் பாலிசாக ஏமாற்றி முன்னேறிடுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, குறுக்கு வழிகளை நாடுவது, சூதாட்டத்தில் எண்ணங்கள் போகிறது, ஸ்பெகுலேஷன் சம்மந்தப்பட்ட மைண்டை ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்கறதுன்னு எப்படியாவது ஜாதகரை வந்து அடித்து நகர்த்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணுவார். இல்லற வாழ்க்கை, உயிர் உறவுகள் சார்ந்த சில பிரச்சனைகளை கொடுப்பார்னாலும் கூட ஜாதகரின் முன்னேற்றத்திற்கு ராகு துணை புரிவதற்கான வாய்ப்பு. அதுலேயும் வந்து ராகுக்கு ரொம்ப பிடித்த வீடுகள்னு சொல்லக்கூடிய மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்துலலாம் அவர் உட்கார்ந்தார்னா கூடுதலான ஒரு சிறப்பு. இயல்பாகவே ஜாதகரை எந்த வழியிலையாவது முன்னேறதுக்கு தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். பொதுவாக செயற்கை நுண்ணறிவு சார்ந்த விஷயங்கள், செயற்கையான விஷயங்கள், புதிய புதிய விஷயங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிறது, அதன் மூலம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுங்கிறது எல்லாமே கிடைக்கும். கேது லக்னத்தோடு இருக்கும்போது இதுக்கு நேர் ஆப்போசிட் நிலை. முன்னேறதுனா என்ன, எதுக்கு நான் முன்னேறணும், வேதாந்தம் பேசுறது, சித்தாந்தம் பேசுறது, இந்த வாழ்க்கையின் முடிவு என்ன, மரணம் தானே வாழ்க்கையின் முடிவு, இதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படணும், செத்து தானே போக போகிறோம், அதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, டெய்லி காலையில் எழுந்திரிக்கணும், வேலைக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும், திரும்ப காலையில் எழுந்திரிக்கணும், வேலைக்கு போகணும், காசு சேர்த்து வைக்கணும், பிள்ளை குட்டிங்களை வளர்க்கணுமா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்க வைக்கிறது கேது. பொதுவாக லக்னத்துடைய வீரியத்தை, அந்த ஒரு பவரை வந்து நீர்த்து போக வைக்கக்கூடிய கிரகம் கேது. அதனால் ராகு உட்கார்ந்தா அதீத துடிப்போடு இருக்காங்கன்னா கேது உட்கார்ந்தா துடிப்பு ரொம்ப அடங்கி போயிடும். சனியும் கேதுவும் பொதுவாக லக்னத்தோடு தொடர்பு கொள்வது அவ்வளோ சிறப்பு அல்ல. அதனால் கேது பகவானை பற்றி சிலாகித்து சொல்ல முடியாது. லக்னத்தில் இருக்கும்போது கூட ஏதாவது உருப்படியாக லக்னாதிபதி சுபகிரகங்கள் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துருச்சுன்னா ரிசர்வ்டாக தான் உண்டு தான் காரியம் உண்டுன்னு சாதித்து அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க. மற்றபடி தனிச்ச கேது, அதுவும் அந்த லக்னத்துக்கு அவர் ஆகாதவராகவும் இருந்து உட்கார்ந்தார்னா பெருசாக ஒன்றும் நன்மைகள் பயக்க இயலாது என்று கூறி, லக்னத்தில் அமரும் கிரகங்களும் நமது குணங்களின் 33% தீர்மானிக்கும் தன்மை கொண்டவைங்கிறதுனாலையும், கலப்பு கிரகங்களாக அமரும்போது அந்த 2 குணமும் கலந்து மிக்சிங்காக இருக்குங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.